கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை. நடக்குமோ நடக்காது தெரியாது. நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை. நிகழ்காலத்தை முதல் ரசிக்கணும் சார். 8 வயசு குழந்தைக்கு அட்டாக் வருது. ஜிம்மில் அவ்வளோ அழகாக பாடியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கேன். உடற்பயிற்சி செய்யும்போது விழுந்து இறக்குற வீடியோ சமயத்தில் பார்க்கும். அதனால் இந்த மன ஆரோக்கியம் தான் சார் ரொம்ப முக்கியம். என் மையன் நல்லா படிப்பான், என் மையன் பெரிய பிஸ்னஸ் மேன், ஆனால் உடல் ரீதியாக காரை சர்வீஸ் விட்றோம், 2 வீலரை சர்வீஸ் விட்றோம், அதெல்லாம் இயந்திரங்கள் அடிக்கடி சர்வீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மனித உடம்பு இயந்திரம் தான். 100 ஆண்டு கால இது என்னைக்கா சர்வீஸ் விட்ருக்கோமா சார்? இந்த மனித உடலை சர்வீஸுக்கு விடுவது தான் நாம் சிரிப்பதும் ஒரு நல்ல இசையை கேட்பதும் இந்த மனதுக்கு ஆரோக்கியமானது என்னவோ அதை தேடி தேடி செய்யணும் சார். அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஆரோக்கியமே போச்சு. பார்த்தீங்களா, எங்கள் தாத்தா பாட்டு யாராவது வாக்கிங் போனாங்களா? ஊருக்கு விவசாய பூமி தான். யாராவது வாக்கிங் போனாங்களா? அவன் 4 கிலோமீட்டர் அந்த வயலுக்கு போயிட்டு வரதே ஒரு வாக்கிங் தான். ஆனால் இன்னைக்கு வாக்கிங் பார்த்தீங்களா, திரும்புறவங்களாம் ஜிம்மு தான், உடற்பயிற்சி கூட தான். அது மாதிரி எல்லா இடத்துலையும் மன அழுத்தமும் பண அழுத்தமும் கூடி போன நேரத்தில் இப்படி ஒரு அழகான சிரிப்பதற்காக ஒரு பட்டிமன்றம் மிக மிக அவசியம்.